கர்நாடகாவில் இருக்க தர்மஸ்தலா, அதாவது சிவன் கோவில், பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோவிலில் பெண்களை கொடூரமாக அப்யூஸ் பண்ணி அவங்கள நரபலி கொடுத்துருக்காங்க. ஒரு கோவில் 800 வருஷம் பழமையானதான். அப்போ இந்த 800 வருஷமாக இவனுங்க பண்ணாத வேலை இருந்திருக்குமா? எல்லாமே பண்ணியிருப்பானுங்க. ஏன் இப்போ மட்டும் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வெளியே வருதுன்னா, இவனுங்க நரபலி கொடுத்த அந்த டெட் பாடிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுற ஒரு சர்வெண்ட் இருக்கார்ல, அவரோட பொண்ணுக்கும் இந்த ஒரு நிலைமை வந்திருக்கு. இவனுங்க பாருங்கள், அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவரோட அந்த சர்வெண்ட்டோட பொண்ணு மேலேயே கை வச்சுருந்துருக்கானுங்க. அதனால தான் இந்த சர்வெண்ட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே எனக்கு என்ன கேள்வினா, இவனுங்க நரபலி கொடுத்ததோ, அதை மறைச்சதோ, இல்லை அந்த சர்வெண்ட் வெளியே சொன்னதோ அது இல்லை. இவ்வளோ வருஷமும் புண்ணியஸ்தலன்னு சொல்லிட்டு எல்லோரும் வழிபடக்கூடிய அந்த ஒரு சிவன் கோவிலில் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ நாளாக அந்த சிவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இது 1-2 நாள் நடக்கலை, 800 வருஷங்களும் இதுதான் நடந்திருக்கு. கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு 800 வருஷம். இதில் ஒரு விஷயம் ஓப்பனாக உடையுதுங்க. சிவன், பிரம்மன், விஷ்ணு, முருகர், விநாயகர் ஏதோ ஒன்று எதுவுமே இல்லைன்னு தெரியுது. அப்படி இருந்தால் அந்த இடத்துல தவறு நடக்கக்கூடாது. இவனுங்க பெருங்கோயில்களை கட்டி வச்சுக்கிட்டு அங்கே கல்லா கட்டுற வேலையை மட்டும்தான் பார்க்குறானுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ சொன்ன இந்த பேர் லிஸ்ட்டெல்லாம் ரொம்ப பெரிய கடவுள்லாம் கிடையாது. இங்கே மனுஷனாக பிறந்து இந்த மக்களாகிய நம்மளை ஆட்சி செய்த மன்னர்கள் தானே தவிர கடவுளில் யாரும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா, கந்தன் சீரீஸ் அப்படின்னு கதிரனா அவரோட சேனலில் முருகனோட வரலாற்றை மொத்தமும் போட்டிருப்பார். அதை போய் பாருங்கள், தெளிவாக புரியும். அப்போ நீ கடவுளே இல்லைன்னு சொல்ல வரையாமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. கடவுள் ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை. நம்மளை படைச்ச ஒரு முன்னோர்கள் ஆற்றலும் ஒன்று இருக்குது. அதுதான் உண்மையான கடவுள். இவனுங்க காட்டுற இந்த பெரிய பெரிய கடவுள்லாம் சொல்கிறாங்கல்ல, அது கடவுளே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளை மாதிரி பிறந்து நம்மளை ஆட்சி செய்தானுங்களா, அவனுங்களை தான் நம்ம கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாள். வீரர்களாகிய நம்மளுக்கு ஒரு கடவுள் இருக்காங்க. யாருன்னா, நம்ம யாரோட வழியில் வந்தோமோ நம்மளோட முன்னோர்கள் இருப்பாங்களே, அவங்க தான் நமக்கான கடவுள். ஆனால் அவங்க இறந்ததும் அவங்கள பேய் பிசாசுன்னு சொல்லி அவங்க பக்கமே நம்மளை திரும்ப விடாமல் பண்ணிட்டானுங்க. அவங்களோட ஆற்றல் எப்போ அதிகமாக இருக்கும்னா, அமாவாசை அன்னைக்கு தான் இருக்கும். அந்த நாள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சைவ படையலோ இல்லை அசைவ படையலோ எது உங்களால் முடியுதோ அதை போடுங்க. அதை போட்டு அவங்கள வணங்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இவனுங்க புண்ணியஸ்தலன்னு சொல்லிட்டு பெருங்கோயில்களை கட்டி கல்லா கட்டுறானுங்கள, இந்த மாதிரி இடங்களில் கீழ்த்தரமான கேடுகட்டத்தனமான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு தெரிய வேண்டாமா இங்கே எதுவும் இல்லைன்னு? ஒரு விஷயம் நமக்கு தெரியாதப்போ தாங்க கண்ணை கட்டிட்டு ஃபாலோ பண்ணுறோம். அந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு எப்படி வெளியே வரலாங்கிறது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி இந்த தர்மஸ்தலா, நேற்று அந்த திருப்பதி, அதுக்கு முன்னாடி இந்த ஈஷா, இவ்வளோ நடக்குதுங்க. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ நடக்கும்போது நம்ம எதுக்கு அதை கண்ணை கட்டிட்டு ஃபாலோ பண்ணணும்? கொஞ்சமாவது யோசிக்கலாமே.